வணக்கம் மக்களே, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மகாநதி தான். நம்ம சாரதா பார்த்திங்கன்னா கங்கா ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. கங்காவுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் சமைச்சு தர்றதும், டைமுக்கு இதை சாப்பிடு அதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கங்காவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குற நம்ம காவேரிக்கு ரொம்பவே ஏக்கமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கும் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா அப்பப்போ பாப்பா நீ இதெல்லாம் சாப்பிட்ணுல்ல, நான் உன்னை இப்போல்லாம் பார்த்துக்கணும்ல அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப பாவமாக அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. சாரதா பார்த்திங்கன்னா கங்காவுக்கு அப்போ தான் ஏதோ ஒரு பாயசம் ஒன்று எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. உனக்கும் வேணுமா, ஏண்டி பார்த்துட்டே இருக்க, உனக்கு வேணால் போய் எடுத்து நீயே குடி, உனக்கு கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. நம்ம காவேரி அப்படியே எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக நிற்கிறாங்க. உடனே கங்கா ஏம்மா இப்படி அவளை திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் என்னடி இருக்குது நான் திட்டுறதுக்கு, உன்ன மாதிரியே அவளையும் கவனிக்க முடியுமா என்னால் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே குமரன் காவேரி நீ போயிட்டு அந்த கவர் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுக்கு அதில் இருக்க மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம காவேரி பார்க்குறாங்க. ஓ இதெல்லாம் நம்மளும் சாப்பிட்ணுமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கடைக்கு போயிட்டு இவங்களும் அந்த மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே தனியாக வாங்கிட்டு வராங்க. வர வழியில் பார்த்திங்கன்னா விஜயை பார்த்துடுறாங்க. விஜய் காவேரி கிட்ட எங்கே போகிற, என்னாச்சு, என்ன மருந்தெல்லாம் வாங்கிட்டு போகிற, உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை, எங்கே போயிருந்தீங்க, ஒரு வாரம் ஆகும்னு சொன்னாங்களே மாமி அப்படின்னாங்க. ஓ அப்போ என்னை பற்றி நீ விசாரிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்பாங்க. அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏண்டி நான் உன் புருஷன் தானே, ஒரு கால் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கும்போது இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை, சரி நீ தான் பண்ணலை, நான் பண்ணாவது எடுக்கணும், அதுவும் பண்ண மாட்டேங்கிற நீ அப்படின்னோடனே நம்ம காவேரி அப்படியே எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக நின்றுட்டுருப்பாங்க. அப்புறமா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நான் சொன்னோடனே நீ கோவலாம் படக்கூடாதானா அப்படின்வாங்க. சரி சொல்லுங்கள், நான் ஏன் தெரியுமா சீக்கிரமாக வந்தேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் இப்போ மாமி கால் பண்ணாங்க, கால் பண்ணி உங்கள் வீட்டில் குழந்த வரப்போகுதுன்னு மொட்டையாக சொல்லிட்டாங்க. நான் உடனே அது ஓ நம்ம குழந்த தான், நீ தான் கன்சீவாக இருக்க அப்படின்னு நினச்சேன் அப்படின்னோடனே நம்ம காவேரிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது. உண்மையை சொல்லவும் முடியாமல் அவர் சொல்கிறத ஏற்றுக்கவும் முடியாமல் அப்படியே பார்த்துட்டே நிற்பாங்க. உடனே விஜய் ஆமாம் நான் அப்படி தான் நினச்சேன், அதனால தான் நான் அங்கேருந்து சீக்கிரமாக உன்னை பார்க்கறதுக்கு வந்தேன், பார்த்தா அது கங்காவோடதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம காவேரி எதுவுமே பேசாமல் உட்காந்துட்டே இருப்பாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.